பிப்ரவரி 21 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. மீண்டும் எழுதல். இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் 24 வசனங்கள் 15 முதல் 22 வரை. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவீராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே. துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோடே கலவாதே. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? முக்கிய வசனம்: நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமொழிகள் 24:16. என் இளம் பிராயத்தில் நான் பனிசறுக்கு விளையாட்டால் அதிகம் ஈர்க்கப்பட்டேன். வேகமான சுழல்கள், உயரம் தாண்டுதல் மற்றும் நேர்த்தியான தோரணைகளுடன் பனிக்கட்டி மேல் வெளிப்படும் கலைத்திறன் மற்றும் தடகளத்தின் கலவையை நான் விரும்பினேன். பல தொழில்முறை பனிசறுக்கு வீரர்களின் செயல் யுக்திகளை பார்த்த பிறகு இறுதியாக பனிச்சறுக்கு விளையாடவும் குழுவாக அதை கற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்தது. சறுக்குவதும் நிறுத்துவதும் எப்படி என்பதை கற்றுக்கொள்வதோடு எந்த நிலையிலும் பனிச்சறுக்கு வீரருக்கு வேண்டிய சில முக்கியமான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டோம். அது விழுந்த உடனே எழுவது எப்படி என்பதே. பின்னர் நான் தனிப்பட்ட பாடங்களில் பல சுழல்களையும் தாவல்களையும் கற்றுக்கொண்டேன். எனினும் கீழே விழுந்த பிறகு எப்படி எழுவது என்ற அடிப்படைகளை எப்போதும் நான் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. வீழ்ச்சி, அதாவது சறுக்கல் அல்லது கீழே விழுதல் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை அறிய நாம் தடகள வீரர்களாக இருக்க வேண்டியதில்லை. ஒருவேளை நாம் பாவம் செய்தால் விழுந்திருக்கலாம். ஒரு தவற்றின் காரணமாக நாம் தடுமாறலாம். அல்லது ஒரு மிக கடினமான சூழ்நிலையால் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நாம் ஏதோ ஒரு வழியிலே பிசாசானவனால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் நாம் அனைவரும் வாழ்க்கையில் விழுந்து தோல்வியை அனுபவிக்கிறோம். சூழல் எதுவாக இருந்தாலும் சரி. 2 கொரிந்தியர் 4:8-9 ஆகிய வசனங்களில் நாம் வாசிப்பது போல், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நாம் தோல்வியிலோ அவமானத்திலோ அல்லது வருத்தத்திலோ தொடர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. துஷ்டன் நமக்கு விரோதமாய் பதிவிருந்து நம்மை பாழாக்கி போட முயலும் போது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். நாம் மீண்டும் எழுந்திருக்க உதவுவார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நாம் விழும்போது விரைவாக தேவனிடம் திரும்புவோம். மீண்டும் எழுவதற்கு நமக்கு பலத்தை தருகிறவர் மீது நம் கண்களை பதிப்போம். வாழ்க்கையில் ஏற்படும் வீழ்ச்சிகளை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள்? நீங்கள் மீண்டும் எழுந்திருக்க தேவன் உங்களுக்கு எப்படி உதவினார்? அன்பு தேவனே, விழுந்த பிறகு நான் எழுந்திருக்க உதவியதற்காக உமக்கு நன்றி. உமக்காக உறுதியுடன் வாழ எனக்கு உதவும். ஆமென்.